ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. எல்லோரும் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூரிக்கு சூப்பரான டேஸ்ட்டில் குருமா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு, சோயா, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் போட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு செஞ்சாலுமே இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணுங்கள் போதும். நம்ம ஏன்னா குக்கரில் தான் நம்ம தாளித்து விட போகிறோம். அது நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி இந்த இது எல்லாம் சேர்த்தாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பூண்டையுமே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி தாளிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயில் தாளித்தோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும் பூண்டு. அப்புறம் பட்டை, கிராம்பு இதுவும் கொஞ்சம் தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் அதாவது நம்ம எவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு குருமா கொஞ்சம் கெட்டியாக வரணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் திருகி எடுத்திருக்கேன். தேங்காய் கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் கூடவே பொட்டுக்கடலை கொஞ்சம், ஒரு 4-5 முந்திரி பருப்பு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கோங்க, கம்பல்சரி சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதை நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கலாம், பேஸ்ட் மாதிரி நல்லா தண்ணி ஊற்றிட்டு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் பூரி தான் ரெடி பண்ண போகிறேன். பூரிக்கு இந்த குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. நான் பூரிக்கு மாவு இந்த பதத்தில் தான் பிணைவேன். ரொம்ப நெழுகலாக பிணைய மாட்டேன். சப்பாத்திக்கு நெழுகலாக பிணைவேன், பூரிக்கு இந்த பதத்துக்கு தான் பிணைவேன். அப்போ தான் பூரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும், நிறைய விடணுன்றதில்ல. கொஞ்சம் கடுகு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டிங்க அப்படின்னா உடனே பொரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் போல் வாசத்துக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு குருமா செஞ்சாலுமே பூரிக்கெல்லாம் சோம்பு சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டு எண்ணெயில் பொரியும் போது ரொம்பவே வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம குக்கரில் செய்கிறனால 5 நிமிஷம் தான் இது செய்கிறதுக்கு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிற டைமில் இந்த குருமா செய்யணும் அப்படின்னா 5 நிமிஷம் தான். எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு குக்கரில் தாளித்து விட்டிங்கன்னா குருமா ரெடி ஆயிரும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விட்ருங்க. ஏன்னா நம்ம விசிலில் தான் விட போகிறோம். அப்படின்றபோது நல்லா குழஞ்சி வந்துடும். காயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே போட்டு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க உங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்ததுனால சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை, ஒரு சிலர் மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி போடுவாங்க. நான் அந்த மாதிரி தான் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், அப்புறம் அந்த குழம்பு பொடி அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க. வெறும் குழம்பு பொடி, மஞ்சத்தூள் மட்டும் போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குருமா எப்படி வச்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பசங்களுக்கு கொடுக்குறனால பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன். ஏன்னா அவங்க பூரியில் தொட்டு சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் இருக்கும்போது காரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் பச்சை மிளகாய் சேர்க்காமல் கொஞ்சம் அந்த மிளகாய் பொடியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டே நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காலிஃப்ளவர் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க இல்லையா, புரோட்டா, சப்பாத்தி இந்த இதுக்கெல்லாம் ஒரு சால்னா கொடுப்பாங்க. அது சேம் இதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இந்த குருமாலாம் வச்சுட்டா பசங்க எப்பயுமே பூரியெல்லாம் பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குருமா. இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி, மசாலா பொடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் இதில் நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா. உங்கள்கிட்ட என்ன பொடி நீங்கள் எப்பயும் குழம்புக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பொடியே போடுங்க. என்ன பொடி போட்டாலும் நல்லா தான் இருக்கும்.
இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு பூரிக்கு கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், முந்திரி பருப்பு, பொட்டுக்கல்லையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டையுமே இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இந்த தேங்காய் சேர்க்குறனால நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். குருமா வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த தேங்காய் வந்து சேர்க்குறோம். பொட்டுக்கல்லை அதெல்லாம் நிறைய சேர்க்காதீங்க. சும்மா 4-5 பொட்டுக்கல்லை, கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம விசிலில் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அளவாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம மூடி திறந்து பார்த்ததுக்கப்புறம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்தளவு போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நம்ம விசிலில் தான் விட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. உங்கள்கிட்ட சோயா, பட்ரு, பீன்ஸு, பட்டாணி என்ன வெஜிடபிள்ஸ் இருந்து இதில் சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹோட்டல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அது சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து விசில் போட்டு 2 விசில் விடுங்க போதும். நல்லா உருளைக்கிழங்கு வந்து வெந்து வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பூரிக்கு வந்து எண்ணெய் காய வச்சிட்ருக்கேன். பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரணும் அப்படின்னா நல்லா பக்குவமாக பிணைஞ்சோம் அப்படின்னா பூரி வந்து நல்லா புஷ்ஷுன்னு நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள் பூரி எந்த அளவுக்கு வந்து இதாகி வருதுன்னு. பூரி ஒன்று மட்டும் சுட சுட போட சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த சூடு இல்லைன்னா நிறைய சாப்பிட முடியாது. நம்ம பூரி போட சாப்பிட்டோம் அப்படின்னா பசங்கள்லாம் வந்து என்னோடய பசங்கள்லாம் சூடாக சாப்பிட்டாங்க அப்படின்னா 2-3 பூரி வந்து எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பூரி எந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு வந்திருக்கு அப்படின்ட்டு. நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க பூரி வந்து புஷ்ஷுனே வரமாட்டேங்குது அப்படின்னு. நம்ம பக்குவமாக பிணைஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி பிணைஞ்சிங்கன்னா ஆயில் குடிக்காமல் வரும். இப்போ பாருங்கள் குருமா எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம விசில் எடுத்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னாலும் தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை இருந்தது அப்படின்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து மல்லித்தலை இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து பூரி அப்படின்றனால இந்த அளவே போதுன்றதுக்காக நான் தண்ணியெல்லாம் சேர்க்கல, கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இது தான், பூரியும் குருமாவும் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்கள் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து ஜெய் லவ்லி ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.